நம்ம பாண்டிச்சேரியில் அதுவும் ஈவினிங் டைமில் பீஃப் ஃப்ளவருக்காக ஒரு பக்காவான ஸ்பாட்டை சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஷாப்போட பேர் பார்த்தீங்கன்னா பீஃப் செவரி. அப்படி இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அவங்களோட பீஃப் தவா கறி, பீஃப் பர்கர், பீஃப் பகோடா அதை தான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். உங்களோட சிக்னேச்சர் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ருமாலி ரொட்டி வித் பீஃப் கறி. அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். பரோட்டா அண்ட் சப்பாத்தி கூட இந்த காம்பினேஷன் நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த ருமாலி ரொட்டி வித் பீஃப் கறி அவங்க கொடுத்த ஜூஸியாக அந்த சாப்பிடும் போது உண்மையிலுமே செம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். செகண்டாக நம்ம அவங்ககிட்ட என்ன ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பீஃப் பர்கர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த பீஃப் தவா கறி ஃபுல்லாக அந்த பர்கரில் வச்சு மைனஸ்லாம் போட்டு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸில் ரெடி பண்ணும்போது செம்ம ஜூஸியாக டெண்டராக இருந்துச்சு. பார்க்கவே எப்படா நம்ம கைக்கு வரும் தான் இருந்துச்சு. ஃபைனலாக அந்த பர்கரோட அவுட்புட் இது தான். நம்ம சிக்கனில் எவ்வளோ பர்கர் சாப்பிட்ருப்போம். ஸோ பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட் டைம் பீஃப் பர்கர் இங்கே தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதோட எப்படி இருக்குன்னு தெரியாமல் தான் ஃபஸ்ட் எடுத்து ஒரு பைட்டு வச்சேன். அந்த பைட் வைக்கும் போது ஜூஸியாக செம்மையாக ஓரளவுக்கு டீசெண்டான டேஸ்ட்டில் தாங்க இருந்தது. உண்மையாக நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம அவங்ககிட்ட என்ன ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பீஃப் பகோடா தான் ட்ரை பண்ணியிருந்தோம். பாண்டிச்சேரியில் எவ்வளோ பீஃப் 65 நம்ம சாப்பிட்ருந்தாலுமே இங்கே மைனஸோட வச்சு சர்வ் பண்ணும்போது சாப்பிடும்போது ஓரளவுக்கு டீசெண்டான டேஸ்ட்டில் ஓகேவாக தான் இருந்துச்சு. கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஷர்மா பானிபுரி ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள்.